ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும் எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போது என்று சொல்லி எழுதி 14ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியில் அவர் எழுதுகிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, வாக்கு பண்ணின தேவன், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்துவம் பண்ணின போது என்று சொல்லி எழுதி நிச்சயமாக என்று சொல்லி எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலக மனிதனை போல நம்முடைய ஆண்டவர் இல்லை. உலக மனிதர்கள் சொல்லுவார்கள், சூழ்நிலைக்கு தக்கார் போல தங்களை மாற்றிக் கொள்வார்கள். ஐயோ சொன்னேன், ஆனா இப்ப செய்ய முடியலையே என்கிறதான ஒரு ஏக்கம் மனிதர்களிடத்துல உண்டு. ஐயோ என்னால இப்ப முடியல, இன்னொரு காலத்துல நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுகிற மனிதர்களா இருப்பார்கள். ஆனா நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு சொன்னதை அவர் அப்படியே செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மாற்றி சொல்லுகிறதற்கு அவர் மனிதர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாமை பார்த்து சொன்னவர், ஆபிரகாமுக்கு நான் நிச்சயமா ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், ஏற்ற காலத்திலே அவர் நிச்சயமாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கும் ஆண்டவர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்றுகிற காலம் வந்தது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு குறித்த காலத்தில் நிச்சயமாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த காலத்திலே, இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்க வேண்டிய நிச்சயமான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுவரைக்கும் செய்யலையே என்று சொல்லி ஏங்கி நிற்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாரே, இனிமே செய்வாரோ என்கிற கேள்வியும் வேண்டாம். அவர் நமக்கு சொன்னதை செய்கிற ஒரு காலம் வந்தது. நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எதெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ அது எதெல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆபிரகாமை போல நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாகவே நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க ஆபிரகாமுக்கு சொன்னீங்க, நீங்க வாக்கு தத்தம் பண்ணின போது என்று சொல்லி எழுதி, ஆண்டவரே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க. இந்த அளவும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் தேசத்திலே ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்தெடுக்கிறீர், வேறு பிரிக்கிறீர், அழைக்கிறீர், அபிஷேகிக்கிறீர், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு செய்தது போலவே எங்களுக்கும் செய்கிற தேவன் ஐயா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீர். நிச்சயமாக இந்த மாதத்தில் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருகவே பெருக செய்ய போகிறீர். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கு உரியதாய் எங்களுக்கு என்று வைத்திருக்கிறீரோ அத்தனையும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் திருக்கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் உறுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.